இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நண்பின் வாழ்த்துக்கள். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் நன்மையும் உங்களை தொடர்ந்து இருப்பதாக. ஆமென். நண்பு பிள்ளைகளே, நம்ம நேரடியாகவே இன்னைக்கு தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போயிடலாம். யாக்கோபு எழுதின புஸ்தகத்துல 4:7 சொல்லுது, நீங்கள் பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான்னு சொல்லி. என் அன்பு பிள்ளையே, என் அன்புக்கு பாத்திரமாய் கர்த்தருடைய கிருபையினால தயவினால இந்த நாள் வரைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிற என் அன்பு பிள்ளைகள் ஆகிய உங்களுக்கு நிச்சயமா ஒரு விஷயம் நான் சொல்றேன். உங்க கண்ணுக்கு தெரியாத அநேக தீய சக்திகள் உங்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய போராட்டங்களை கொண்டு வருது. அப்போ நீங்க மனுஷன், உங்களுக்கு தெரிஞ்சு ஒரு மனுஷன் வந்து உங்களுக்குள்ள எதிர்த்து நின்னாங்க அப்படின்னு சொன்னா நீங்க எதிர்த்து நின்று சண்டை போடலாம், போராடலாம், அநேக காரியங்கள் பண்ணலாம். ஆனா உங்க கண்ணுக்கே தெரியாம உங்க வாழ்க்கையில அநேக கேடுகளை கொண்டு வருகிற காரியங்களுக்கு நீங்க கண்டிப்பா எதிர்த்து நிக்கணும். எப்படி எதிர்த்து நிக்கணும் தெரியுமா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல எதிர்த்து நிக்கணும். தேவனுடைய பலனை பெற்று நீங்கள் எதிர்த்து நிக்கணும். தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்று நீங்கள் எதிர்த்து நிக்கணும். தேவனுடைய அபிஷேகத்தை பெற்று நீங்கள் எதிர்த்து நிக்கணும். காரணம், மனுஷன் இருந்தா மனுஷன் நீங்க போராடலாம். ஆனா பிசாசுகிட்ட உங்களால போராட முடியாது. அநேக தீய சக்திகள்கிட்ட உங்களால போராட முடியாது. அது உங்க வீட்டுல கடனா இருக்கும், உங்க வீட்டுல நோயா இருக்கும், உங்க வீட்டுல சமாதானம் இல்லாம பண்ணும், அநேக பிரச்சனைகள் கொண்டு வரும், தோத்துனே இருப்ப ஒரு விஷயத்துல உங்களை பிடிச்சி உங்களை ஒரு உலுக்கிடும். சோ இன்னில இருந்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல நீங்க எதிர்த்து நிக்கணும் எல்லா காரியத்துக்கும். அப்ப எதிர்த்து நிக்கிறதுனா என்ன? ஒரு பிரச்சனைன்னு வந்த உடனே டக்குன்னு ஐயோ ஐயோன்னு அழுவக்கூடாது, யாருன்னா போய் தேடக்கூடாது, சொல்லணும், அவங்கள்ட்ட சொல்லணும், இவங்கள்ட்ட சொல்லணும். நோ 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 நோ. முதல்ல உங்க வாழ்க்கையில ஒரு பிரச்சனைன்னு வருதுன்னா நீங்க முதல்ல பலனடையணும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால. ஏசப்பா எனக்கு இருக்கிறாரு, இதுல நான் விழுந்துட மாட்டேன்னு சொல்லி. அடுத்தது அதை எப்படி சரி செய்யணும், அது என்ன பண்ணணுன்றது யோசிச்சு அதுல இருந்து நீங்க தாண்டி என்ன பண்ணணும் வரணும். ஆனா நீங்க அப்படி பண்றதுல ஒண்ணு எதனாவது வந்துருச்சுன்னா உடஞ்சிடுறீங்க, எதனா வந்தாவே அழுதுடுறீங்க, எதனா போனாவே யாருன்னா கையேந்துறீங்க, இப்படி அநேக காரியங்களுக்குள்ள நீங்க விழுறீங்க. அது தவறான ஒரு விஷயம். இன்றுல இருந்து எதிர்த்து நிற்க போராடுங்க. ஏசப்பா உங்க கூட இருப்பாரு, இயேசு சுவாமி உங்க கூட இருப்பாரு, இயேசு ரட்சகர் உங்க கூட இருப்பாரு. அனுதினமும் உங்களுக்கு வார்த்தைகளை கொடுக்கிறாரு. என்ன மாதிரி துன்பங்கள், கஷ்டங்கள், வேதனைகள், குடும்பங்கள், குழப்பங்கள் வந்தாலும் சரி, நீ மாற்று சோர்ந்து போகாத, எதிர்த்து நில்ல பழகிக்கும். ஆண்டவர் நல்ல ஆராதி, ஆண்டவர் நல்ல ஜெபம் செய், அவர்கிட்ட உங்களுடைய காரியங்கள் எல்லாம் அவருக்கு சொல்லு. அப்போதே அதை எதிர்த்து உங்களுக்கு வருது. வேதம் சொல்றது மேத்யூ புத்தகத்துல, உங்களுக்கு ஒரு வழியாய் வருகிற சத்ருவோ 7 வழியா ஓடி போயிடுவான்னு சொல்லி. சோ இது நீங்க எப்பயுமே உடைஞ்சிடாதீங்க, அழுவாதீங்க, யாரையும் தேடாதீங்க. ஒரு ப்ராப்ளம் வந்தா அந்த ப்ராப்ளத்தை நீங்க தான் ஃபேஸ் பண்ணணும். நீங்க ஃபேஸ் பண்றதுக்கான பலன், கிருபை, தயவு கர்த்தர் கொடுப்பாரு. இது வரைக்கும் உங்களை வாழ வச்சுட்டு இருக்கிறவரு அதுல இருந்து உங்களை கண்டிப்பா கொண்டு வருவாரு. சரிங்களா? இன்னொரு விஷயம் சொல்றேன், எந்த விஷயம் நடந்தாலும் சரி, அதுல ஒண்ணு கத்துக்கிறதுக்காக தான் கர்த்தர் உங்களை அதுல விடுவாரு, தோக்குறதுக்காக அல்ல. சரியா? நம்ம அப்கிரேட் ஆகினே இருக்கணும். ஒரு விஷயம், ஒரு பிரச்சனைல இருந்து நம்ம மீறிட்டோம்ப்பா, இன்னொரு பிரச்சனை அங்க அழுவணும், இந்த பிரச்சனை மீறிட்டோம், இன்னும் அடுத்த பெரிய பிரச்சனை தான் வந்தா அதுல மீறணும். எத்தனை பேருக்கு புரியுது? நம்ம அப்கிரேட் ஆகினே இருக்கணும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால. முதல்ல ப்ராப்ளம், பிரச்சனை, கஷ்டம், வேதனை, ஆபத்து, விபத்து எதனா வரட்டும், இங்க நீங்க உடஞ்சு போடக்கூடாது. இங்க பலனா இருக்கணும். இங்க பலனா இருந்தீங்கன்னா நீங்க பலனடைவீங்க. இயேசு கிறிஸ்து இருப்பாரு, உங்களை வழி நடத்துவார். சரிங்களா? இனிலிருந்து எல்லா போராட்டங்களுக்கு, பிரச்சனைகளுக்கு எதிர்த்து நீங்க கத்துக்க. இயேசு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பரலோக பிதாவே, என் தேவனாகிய கர்த்தாவே, நன்மையும் கிருபையும் செய்கிற நல்ல ஆண்டவரே, அன்பின் வார்த்தைக்கு நன்றி. உங்க நாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவிலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் வாழ்நாள் முழுவதும் மறவாமல் இருப்பாயாக. ஆமென். ஜீசஸ். ஓடி ஒளியாதீங்க, ஓடி மறையாதீங்க, எதிர்த்து நிற்க கத்துங்க. இயேசு சுவாமி உங்களோட கூட இருக்கிறார். மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம். அதுவரைக்கும் என் தேவன் உங்களோட கூட இருப்பாராக. ஆமென்.